பிரச்சனை கூட உங்கள் கண்களுக்கு சிறு புள்ளியாக தெரியும். இவ்வளவுதான் வாழ்க்கை. எதற்காகவும் யாருக்காகவும் எங்கேயுமே தயவு செய்து பயப்படாதீங்க. இன்னைக்கு வரைக்கும் நம்ம காலேஜ் கல்ச்சுரல் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் இல்லை இன்டர் காலேஜ் மீட்டு அப்படின்னா ஒருத்தன் ஏதாவது ஒரு மூன் வாக் ஸ்டெப் போட்டான் டான்ஸ்ல அப்படின்னா உடனே நமக்கு ஞாபகத்துக்கு வர்றது யாரு? மைக்கேல் ஜாக்சன். மூன் வாக் ஸ்டெப் இப்போ வரைக்கும் மூன் வாக் ஸ்டெப் போட்டா மைக்கேல் ஜாக்சன் தான். ரோபோட் மாதிரி ஆடினா மைக்கேல் ஜாக்சன் தான். அந்த ஆள் அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. உலகம் முழுக்க அவனோட பிரான்ச்சைசி அவன் கொடுத்துட்டு போயிட்டான். 5-6 ஸ்டெப்ல உலகம் முழுக்க பிரான்ச்சைசி கொடுத்துட்டு போயிட்டாரு. இவன்ல இப்ப யார் ஆடினாலும் கை தட்டுவாங்க. டேய் மைக்கேல் ஜாக்சன் மாதிரியே ஆடுறான்டா. அவனே அறியாம அவன் சொல்லிடுவான். தலைமுறைகளை தாண்டி அந்த மனுஷன் வாழ்ந்துகிட்டே இருக்கான். அந்த மனுஷனை தெய்வமா கும்பிட்ட நிறைய பேர் இருக்காங்க. இந்தியானா மாகாணத்துல கேரி நகர்ல 10 குழந்தைகள் குடும்பத்துல, அதுல 7வது பிள்ளை மைக்கேல் ஜாக்சன்.